வெல்கம் டு அயன் மவுண்டன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம்னா, ஈட்டிங் சேலஞ்சு கிடையாது. இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ரெசிபி, அதாவது ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சில்லி பண்ண போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நம்ம சேலத்து ஸ்டைல் எப்படி பண்ணுவோங்கிறது, சேலத்து ஸ்டைலுங்கிறத விட நாங்கள் பேசி எப்படி பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். என்னென்ன தேவையானதை பார்த்துக்கலாம். இது பாருங்க, காலிஃப்ளவர் அடிக்கடி நம்ம அதை பிச்சு வச்சு, அதாவது அரை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நம்ம அப்போ தான் நம்ம அந்த ரொம்ப நேரம் வேக விடுறதுக்கு வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஒரு மசாலா வெந்தால் மட்டும் போதும். அதனால தான் வந்து பாயில் பண்ணி அப்படியே அது வச்சுருக்கோம். அரை பாயில் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன். அரை வேக்காடு பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு அது குறிக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வளர்க்கும். அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, அரிசி மாவு. அதாவது அரிசி கொஞ்சம் ஊற வச்சு நம்ம அதை அரிசி வச்சுருக்கோம், அது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம எப்பவுமே கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமாக காட்டணுங்கிறதுக்காக இதை நம்ம வச்சுக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கனாக்கா சில்லி சிக்கன் மசாலா. இது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும், மீனுக்கு, சிக்கனுக்கு, காலிஃப்ளவர் எல்லாத்துக்கும் இது போட்டுக்கலாம், அந்த இது மசாலா. அடுத்தது மிளகாத்தூள். அது கொஞ்சம் காரம் எப்படி பத்தாது, அதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கனாக்கா இஞ்சி பூண்டு அரைச்சது. அது நம்ம அந்த காலிஃப்ளவர் தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முட்டை. அப்போ தான் அந்த மசாலா ஒட்டும், அதுக்காக ஒரு முட்டை. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் லெமன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் சால்ட் வச்சுருக்கோம், நம்ம தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி அது மிக்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டிங்கனாக்கா அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டாச்சு. அடுத்தது சில்லி சிக்கன் மசாலா, அதையும் போட்டுக்கணும். காரத்துக்கு வந்து நம்ம எல்லாமே போட வேண்டாம், கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் காரத்துக்கு தகுந்த பார்த்துட்டு நம்ம ஒரு மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து ஒரு பாதி, ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, கலந்துட்டாச்சு. அப்படியே லெமன் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படியே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த முட்டை போடுறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு அந்த கட்டியெல்லாம் உடச்சி கலக்கிடும். நீங்கள் அந்த கடைகளில் போய் சாப்பிட்ற மாதிரி கலர் வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா கலர் நமக்கு வரணும்னா அது நம்ம ஃப்ளேவருக்கு வேறு ஏதாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் மாதிரி சேர்க்குற மாதிரி இருக்கும். நமக்குலாம் தேவையில்லை, நம்ம இருக்கிறத பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கனாக்கா இஞ்சி, அதையும் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம அந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக போய் எல்லாமே மசாலா எல்லாத்துக்குமே போடும். கெட்டியாக வச்சுருந்தா அவ்வளோ படாது. நம்ம கலர் தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கலந்துக்கலாம். ஆனால் அந்த மிளகாத்தூள் கலருக்காக நம்ம கலந்தால் கூட அது காஷ்மீரி மிளகாத்தூள் தான், பிரச்சனை இல்லை. அது வந்து காரம் இருக்காது, கலர் மட்டும் வரும். நீங்கள் மற்றபடி அதை இந்த நார்மல் மிளகா இப்படி சேர்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கலர் நம்ம கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டோம். நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருந்தோம், அது கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம கடையில் இருக்கிற மாதிரி நம்ம செய்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறது நம்ம தேவையில்லாத நம்ம கலக்கிறத விட நம்ம இருக்கிறது செஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம அதை கலந்து விட்றதுக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறது நம்ம கரெக்டாக இருக்குங்க. அதில் வந்து நம்ம அந்த மசாலாவில் படுறதுக்கு நம்ம கிண்டியாக இருக்க ஃபஸ்ட் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறது நம்ம நல்லா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை கிண்டியாச்சு. அடுத்து நம்ம வண்டி வச்சுக்கிறது அதில் கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இன்னும் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நான் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பசங்களாம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வேணும். கம்மியாக எடுத்தோம்னா பத்தாவதுக்கு தான் நிறைய செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஒரு பூ கிடைச்சாலும் சரி, எவ்வளோ கிடைச்சாலும் சரி, கிடைச்சி தகுந்த நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது மிக்ஸ் பண்ணி வச்சது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். ஒரு 1/2 hour நமக்கு தேவைப்பட்ட 15 minutes நம்ம தேவையான மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இறங்கும் இருக்கும். ஓகேங்களா, ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாங்களா. 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. நம்ம அடுத்து கடாயை வச்சு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இரும்பு கடாயை வச்சுக்கிறது, நம்ம எந்த இது பொரிக்கிறதுனாலும் இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. நல்லா சூடு அதாவது அந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து நம்ம இரும்பு கடாயை பண்ணி நல்லா சுத்தமாக. ஸோ அந்த எங்கே ஒரு இடத்துல அந்த நெருப்பு முன்ன பண்ணப்பட்டாலும் எல்லா இடத்துக்கும் பரவுறது இரும்பு கடாயில் வச்சு பண்ணுறது தான். நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக காஞ்சிருச்சு. பார்க்கலாம் உங்களுக்கு அழகா இல்லை? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று முதல்ல வேகட்டும், அப்புறம் ஒன்று பார்த்துக்கலாம். அப்படியே இதை கிண்டி விட்டுங்க, எல்லாம் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கும். போட்ட உடனே கிண்டாதீங்க, ஒரு நிமிஷம் விட்டு கிண்டிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு தான் தனித்தனியாக வரும். ரொம்ப நேரம் வேக வைக்கலாம், மசாலா வெந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு காலிஃப்ளவர் நம்ம நிறைய நம்ம சுடுதண்ணி போனால வேக வச்சு தான் வச்சுருக்கோம், அரைவேக்காடு பண்ணி வச்சு தான் வச்சுருக்கோம். இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மசாலா வந்து ஓரளவுக்கு அதில் கிறிஸ்பி ஆகிடுச்சாலே உடனே இதான். ஓகே, நல்லா வெந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி வெந்து வந்தது, பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். எப்பவுமே போடும்போது கையை மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சு எடுத்துக்கோங்க, டைமர் தெரிச்சு வந்துடும். ஓகே மக்களே, லாஸ்ட்டாக போட்டதும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மக்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரெசிபியோட மெத்தட் எப்படி இருக்குது அப்படியே கீழே பாருங்கள். செஞ்சு முடிச்சாச்சு. இப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் பார்த்துடலாங்களா? லெமன் அப்படியே புளிஞ்சு விட்டு அப்படியே லாலிபாப் மாதிரி பார்க்கவே அந்த பியூட்டி இல்லை. அந்த பியூட்டியை எடுத்து வாங்கி விட்டா ஒரு விதமான சூடு, அப்படி லைட்டான சூட்டில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடு அந்த என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா? உண்மையிலே சொல்கிறேன், நான் சீரியஸாக இருந்தாலும் வருமானு நினச்சிக்கிட்டே தான் செஞ்சேன். நான் சாப்பிட்டு பார்க்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது, உண்மையிலே சீரியஸாக. அதுவும் இந்த லெமன் வச்சு சாப்பிடும் போதோ அப்படி நீங்கள் செய்யும் போது லெமன் போடுறீங்களே, அதுவே வேறு அல்டிமேட்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.